சுவாமிஜி, முக்தி பற்றி ஹிந்து மதத்தில் மட்டும்தான் சொல்லியிருக்கிறதா எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். நம்ம ஆதியோக மெய்யாயுதம் புத்தகத்தை படித்த பிறகு முக்தி என்பது கிறிஸ்தவ மதத்திலும் இஸ்லாம் மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறதா மிக அழகாக சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சுவாமிஜி. ஆதியோக பயிற்சிகளில் ஜீவசமாதி அடையக்கூடிய பயிற்சிகள் தான் நம்முடைய மிக முக்கியமான இலக்குன்னு நம்ம சொன்னோம். அதே நேரத்தில் ஆதியோகம் என்பது எந்த மதத்துக்கும் எதிரானதும் அல்ல, விரோதமானதும் அல்ல, எந்த மதத்தையும் சார்ந்ததும் அல்லன்னு சொன்னோம். இது எதன் அடிப்படையில், இது சம்பந்தப்பட்ட மேற்கோள்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது சரியானது. நான் முதல்ல கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். கிட்டத்தட்ட ஒரு 2014 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் தோன்றிய மிகப்பெரிய மகான், வாடாத தவத்திரு மேனியர் இயேசுபிரான் அவர்கள் இந்த உலகத்தில் போதிக்க வந்தது என்ன, அவர்களுக்கு நடந்தது என்ன என்பதெல்லாம் பைபிள் என்று சொல்லக்கூடிய அந்த திருவிவிலியத்தை படித்தவர்களுக்கு ஓரளவு தெரியும். மற்றவர்களுக்கும் கேள்விப்பட்ட வகையில் தெரிந்திருக்க வாய்ப்பும் இருக்கிறது. அவர் கடவுளா அல்லது கடவுள் மனித உருவெடுத்து இந்த உலகத்தில் வந்தார் என்ற கேள்விக்கெல்லாம் நம்ம அப்புறம் போய்க்கலாம். முதல்ல அவர் என்ன செய்ய வந்தார், அவருடைய வசனத்தின் அடிப்படையில் திருவிவிலியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணத்தை ஜெயிக்க வேண்டும், மரணத்தை வெல்ல வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய உடல் என்று சொல்லக்கூடிய, அதுவும் சாவுக்கு ஏதுவாகிய அந்த உடல் சாவாமையை அணிந்து கொள்ள வேண்டும், அழிவுக்கு ஏதுவாகிய அந்த உடல் அழியாமையை அணிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி அது அழியாமையை அணிந்து கொள்ளும்போது மட்டும்தான், சாவாமையை அணிந்து கொள்ளும்போது மட்டும்தான் மரணம் முற்றிலுமாக விழுங்கப்படுகிறது என்று மிக தெள்ளத் தெளிவாக விவிலியத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மரணம் என்று வருகின்ற அந்த கடைசி தருவாயில், கடைசி எக்காலம் துணிக்கிற பொழுது நாம் யாவரும் மரிக்க மாட்டோம், மாறாக கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் மறு ரூபமாக்கப்படுவோம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. மறுரூபம் என்றால் ஒரு ரூபத்திலிருந்து இன்னொரு ரூபத்துக்கு போவது. அதுவும் எப்படிப்பட்ட உருவமாக இருக்க வேண்டும்? அழியாத உருவமாக இருக்க வேண்டும். அப்படின்போது மரணம் அடைந்த அந்த உடலானது என்ன செய்யக்கூடாது என்பது பொருளாகிறது, அழியக்கூடாது என்பது தெள்ள தெளிவாக புலனாகிறது. அதே நேரத்தில் அவங்க இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, அழகா, மனிதர்கள் மீண்டும் பிறந்தால் மட்டுமே இறைவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதன் பிறப்பது என்பது தாயினுடைய கருவறையிலிருந்து பிறக்கிறான். அந்த பிறப்பு என்பது ஜலத்தால் பிறக்கக்கூடிய பிறப்பாக கருதப்பட்டு, எவனொருவன் ஜலத்தாலும் ஆவியாலும் பிறக்கிறானோ அவனே இறைவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் தகுதி பெற்றவன் என்று திருவிவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மீண்டும் பிறத்தல் என்று சொல்லக்கூடிய ஆவியால் பிறக்கும் பிறப்பு எங்கே நடைபெறும், எங்கே நடைபெற்றிருக்கிறது? ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்தவன் யாரும் புனிதனே கிடையாது. மாமிச இச்சையோடு பிறந்தவன் எவனும் இறைவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆண்மகன் கொள்ளும் வெறியாலோ காம இச்சையாலோ பிறப்பவன் எவனும் விண்ணரசில் நுழைய முடியாது என்றெல்லாம் தெளிவாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த திருவிவிலியத்தில் மீண்டும் பிறக்கக்கூடிய மனிதன், அதாவது மனிதனாய் முதலில் பிறந்து மீண்டும் ஒரு பிறப்பை எய்தக்கூடியவன் மட்டுமே இந்த உலக வாழ்க்கையிலிருந்து தன்னுடைய வாழ்வை நீக்கின்ற சமயத்தில் இறைவனுடைய ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய விண்ணரசுக்குள் நுழைய முடியும் என்று சொல்கின்றார். இதையத்தான் பட்டினத்தார் சொல்கின்றார், மாற்றி பிறக்க வகையறிந்தாயில்லை, மாற்றி பிறக்க முடியவில்லை என்று சொல்கிறார். ஆக அப்போ இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கருத்து விவிலியத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள். அதை இதே தான் திருக்குரான் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த வேத நூல்கள் என்ன எழுதியிருக்குன்னா, இறைவன் எங்கே இருக்கிறான் என்ற கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, உன்னுடைய பிடரி நரம்புக்கு மிக சமீபமாக நான் இருக்கின்றேன், ஒரு தலைமுறை காலம் நான் உனக்குள்ளே இருக்கின்றேன் என்று சொல்கிறாங்க. கல்பு வெளிச்சமாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். நஜீஸாகி ஒரு மனிதன் செத்துவிட்டால் அவன் இறைவனுடைய சொந்தக்காரனாக முடியாது. ஜூனுபு என்று சொல்லக்கூடிய தீட்டாகி ஒருவன் செத்துவிட்டால் அவன் என்ன செய்ய முடியாது, இறைவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது என்று மிக தெளிவாக விளக்கி வைத்திருக்கிறாங்க. அப்படிங்கிற போது எல்லா மதங்களிலும் இது இருக்குங்கிறது தான் உண்மை. யோகம் என்பது இந்து மதத்தினர் மட்டும் பின்பற்றக்கூடிய ஒரு கலையாகவோ அல்லது
இந்து மதத்தினர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு கலையாகவோ இன்று இல்லை. உலக அளவில் அது எல்லோரும் பின்பற்றக்கூடியதாக எல்லா ஞானியர்களும் அதை எடுத்து வைத்திருக்கிறாங்க. அதை வேறு ஏதோ ஒரு போர்வைக்குள்ள யாரோ ஒரு சிலர் என்னமோ செஞ்சு வச்சுட்டாங்க. இன்று அதை நாம் என்ன செஞ்சுருக்கோம்னா, அறிவியல் அடிப்படையில் நம்ம அதை கையாண்டு அறிவியல் பரிசோதனைகள் மூலம் அதை மெய்ப்பித்து அந்த நிரூபணைகள் அடிப்படையில் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார்களோ, அதாவது ஜாதி, மதம், இனம், மொழி, கலாச்சாரம் இவைகளெல்லாம் கடந்து எவன் ஒருவன் தன்னை உணர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ, தன்னுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முன் வருகின்றானோ, அவனுக்கெல்லாம் இது பயன்பட வேண்டும் என்ற மிக உன்னதமான உயரிய நோக்கத்தோடு ஏற்கனவே இருந்த, வாழ்ந்த, இன்றும் அரூபமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஞானியர்களின் உதவியோடும் அருள் ஆசையோடும் என்னையெல்லாம் சிறுவயது முதல் நரனாக பிறந்த என்னை ஆட்கொண்டு அமரனாக ஆக்கி வைத்திருக்கின்ற பிரம்மபிரகாச சாலை ஆண்டவர்களின் அருளாசையோடும் நாம் வகுத்த இந்த ஆதியோக பயிற்சிகள் மிக முக்கியமானதாக இந்த முக்தியை மட்டுமே இலக்காக கொண்டு இன்றைக்கு உலக மக்களுக்கு சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. எனவே நம்முடைய தமிழ் மொழியாகிய நீதி இலக்கியங்கள் கொண்ட இந்த மொழியிலும் கூட எப்படி ஜீவ சமாதி அடைவது என்பது மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வள்ளுவர் எல்லாம் சொல்கின்றார், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்று சொல்லியிருக்கின்றார். அடக்கம் என்பது என்னவென்றால் உயிர் உள்ளேயே அடங்குவது. தன் உடம்புக்குள் பிறந்த நாள் முதல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த உடம்புக்குள்ளேயே இருந்து இந்த உடலை நிற்க வைத்து, நடக்க வைத்து, சாப்பிட வைத்து, உறங்க வைத்து, இனப்பெருக்கம் செய்ய வைத்து, எல்லா வேலைகளையும் செய்ய வைத்த இந்த உயிரானது இந்த உடலை விட்டு வெளியே பிரிந்து போய்விடாமல் உள்ளேயே அடங்கி இருக்க வேண்டும். அப்படி ஏற்படக்கூடிய நிலைக்கு பெயர் தான் அடக்கம் என்று பெயர். அந்த அடக்கம் யாருக்கு கிடைக்கும் என்று கேட்டால் அமரர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கும் சொல்றாங்க. இந்த அமரர் என்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாயினுடைய கருவறையிலிருந்து முதலாக பிறந்து மீண்டும் ஒரு குருபிரானுடைய தெய்வ கருவறையில் மீண்டும் பிறந்தவர்களுக்கு பெயர் அமரன் என்று பெயர், அல்லது தேவர் என்று பெயர். இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஜீவராசியெல்லாம் நாம் வகுத்து பார்த்தோம் என்றால் 4 வகையான பிறப்பிடங்களிலிருந்து அவையெல்லாம் தோன்றியிருக்கும். ஒன்று புழுக்கம், வித்து, அண்டம், சினை என்று சொல்லக்கூடிய அந்த 4 விதமான பிறப்பிடங்களிலிருந்து தான் எல்லா உயிரினங்களுமே தோன்றியிருக்கின்றன. இப்படி தோற்றமாக இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் வகைப்படுத்தி பார்த்தோம் என்றால் 7 வகையான தோற்றத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்து விட்டார்கள். அந்த 7 வகையான தோற்றங்கள் என்னன்னா, முதலில் அமரர், அதற்கப்புறம் மனு, அதுக்கப்புறம் விலங்கு, அப்புறம் பறவை இனம், அதுக்கப்புறம் ஊர்வன, அதுக்கப்புறம் நீர்வாழ்வன, அதுக்கப்புறம் தர்க்கினம் என்று சொல்லக்கூடிய தாவர இனம். இப்படி இந்த 7 விதமான தோற்றத்துக்குள்ளதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய ஏந்தலர்கள். இதுல கீழே இருக்கக்கூடிய தர்க்கினத்திலிருந்து நீரில் வாழக்கூடியது, ஊர்ந்து போகக்கூடியது, பறவை இனம், விலங்கினம், மனு வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இந்த அமரர் என்பவர் யார் அப்படின்னு கேட்டால் யாருக்கும் பதில் தெரியல. அமரர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய அந்த அரசு மருத்துவமனைகளில் அமரர் ஊர்தின்னு ஒரு ஊர்தி போட்டு வச்சிருப்பாங்க. அதில் இறந்து போன உடல்களை ஏற்றிக்கொண்டு செல்வார்கள். அதுக்கு பேர் அமரர் ஊர்தின்னு விட்டு வச்சிருப்பாங்க. அப்போ இறந்து போனவர்கள் எல்லாம் ஏற்றிக்கொண்டு செல்வதால் அப்போ இறந்து போனவர்கள் தான் அமரர்கள் என்று எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இறந்தவர்கள் எல்லோரும் அமரர் அல்ல. அமரர்கள் யாரும் இறப்பதல்ல, அவர்கள் எல்லாம் ஜீவசமாதியை அடைந்து கொள்கிறார்கள். அதனால அந்த அமரர் என்போர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தன்னுடைய தாயினிடத்திலிருந்து பிறந்து ஜலத்தால் ஒரு பிறப்பை பிறந்து மீண்டும் ஆவியால் அவர்கள் தேவ குருபுரானிடமிருந்து தேவ ஆவிடை என்று சொல்லக்கூடிய இன்று 5வது ஒரு பிறப்பிடம் இருக்கிறது, அதான் தேவ கருவறை. அந்த தேவ ஆவிடையிலிருந்து பிறக்கிறார்கள். அப்படி பிறந்தவர்களுக்கு பெயர் தான் அமரர். அவர்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள உயிர் தோற்றங்கள் எல்லாம் மிக உயர்ந்தவர்கள். அந்த அமரர்கள் என்போர் தான் இந்த உலகத்தில் வாழும்போதே சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு எப்போதும் அகன்று போவதே கிடையாது. அவர்கள் உடலை விட்டு உயிர் பிரிந்து போவதும் கிடையாது. உடல் தன்னுடைய உயிரை தனக்குள்ளேயே அடக்கி வைத்துக் கொள்கின்றது. அந்த மாதிரி நிலைதான் இந்த உடலை அழியாத நிலைக்கு அது கொண்டு போகிறது. இந்த உடலானது ஒரு வித்தாக, ஒரு விதையாக மாறிவிடுகின்றது. விதை, உயிர் சக்தி இல்லாத விதையை நீங்கள் மண்ணுக்குள்ள போட்டிங்கன்னா அந்த மண் என்ன பண்ணுவதா மக்க வச்சிரும் இல்லையா? உயிர் சக்தி உள்ள விதையாக இருந்த மண்ணுக்குள்ள போட்டுச்சுன்னா பறவைகளோ விலங்கினமோ அதை கொத்தி தின்னாத வகையில் இருந்துச்சுன்னா அது எப்போ தண்ணீர், வெப்பம், காற்று இதெல்லாம் கிடைக்குதோ அப்போ முளைச்சிரும். அந்த நிலை எப்படி அதுக்கு கிடைக்குதோ ஒரு விதைக்கு, அதே போன்று இந்த உடம்புக்குள்ளே இந்த உயிர் சக்தி இருந்தால் இந்த உடலை அந்த உயிர் சக்தி அழிய விடாது. இந்த பூமாதேவி இந்த உடலை அழிக்க மாட்டாள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பேரு இந்த உடம்புக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் இந்த உடம்புக்கு மெய் என்று பெயர் வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். மெய் என்றால் என்ன? உண்மை. உண்மை என்றால் அழியாதது, சத்தியமானது இல்லையா? அப்ப இந்த உடல் அழியும் என்று எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும்?
அறிவுபூர்வமாக சொன்னீங்கன்னா மெய் என்றால் அழியாததாக இருக்கும்போது இந்த உடலுக்கு மெய் என்று பெயர் எடுத்தவர்கள் இந்த உடம்புக்குள்ளே மெய்ப்பொருள் இருக்கிறதுனால வச்சாங்க. அப்போ இந்த உடல் அழிவதற்காக வந்ததல்ல, மனிதனுக்கு அறிவு வழங்கப்பட்டது அந்த உடலை அழிப்பதற்காக அல்ல. விதவிதமாக உண்டு உழுத்தி உறங்கி இனப்பெருக்கம் செய்து ஏதோ வெந்ததை தின்னோம் விதி வந்தால் சாவோம் என்று போவதற்கு அல்ல. நன்முறையில் வாழ்ந்து இந்த உலகத்தில் மெய்க்கல்வியை கற்று அந்த கல்வியின் மூலம் இறைநிலையை அடைவது மட்டும்தான் மனிதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தை நிறைவு செய்வது நமது ஆதியோகம். அப்போ தமிழ் மொழியின் மூலமாகவும் சரி, மற்ற மதங்களின் மூலமாகவும் சரி, அல்லது யோக அமைப்புகள் மூலமாக வந்தாலும் சரி, நீ எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் மனிதனாய் ஒருத்தன் பிறந்து விட்டால் அவனுடைய தலையாய கடமை என்னவாக இருக்க வேண்டும் என்றால் ஜீவ சமாதி அடைய வேண்டும். இந்த உடலை அழியாத நிலைக்கு கொண்டு போக வேண்டும். அது ஒன்றுதான் அவனுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை தான் பெற்றுக்கொள்வதற்கு மிக உன்னதமான வழியை காட்டிக் கொண்டிருப்பது எமது ஆதியோகம்.